வணக்கம், வெல்கம் டு தி ஃபுட் கோர்ட். இன்றைக்கி ஒரு சட்னி, ஃபேமஸான சட்னி செய்ய போகிறோம். அதுதான் பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க. அது 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்தலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 3 கப்பு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்ல ரசம் மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். கரைச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம். வானலியை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்தலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய சைஸ் நாட்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு விரல் சைஸு இஞ்சியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துடலாம். அடுத்தது 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துடலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதக்கின பிறகு நம்ம கரைச்சி வச்ச கடல மாவு ஒரு முறை கலந்துட்டு அதையும் சேர்த்துடலாம். எக்ஸ்ட்ராவாக 3 கப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துடலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். பாம்பே சட்னிக்கு நல்ல ருசியையும் நல்ல மணத்தையும் கொடுக்கறது இந்த கொத்தமல்லி இலை தான். ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை இந்த மாதிரி சட்னியில் சேர்த்தடணும். இது சட்னிக்கு நல்ல ருசியையும் நல்ல மணத்தையும் கொடுக்கும். வீட்டில் காய்கறி இல்லைனாலும் உருளைக்கிழங்கு இல்லைனாலும் இந்த மாதிரி பாம்பே சட்னி ஈஸியாக செய்திடலாம். செய்து பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே செய்து சாப்பிடுங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.